ஹலோ ஆல், இது புதன்கிழமை எடுத்த vlog தாங்க. அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, அதனால் சிட்னி முருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோயில் மேசில் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்குங்க. எங்களுக்கு கிட்ட இருக்க ஒரே கோயில் இது தாங்க. ஸோ எந்த ஒரு நல்ல நாள் எதுனாலுமே நாங்கள் இந்த கோயிலுக்கு தான் போவோம். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றி வந்து பூத்தோட்டம், எப்படி சொல்கிறது, ரோஜா தோட்டம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. பார்க்கவே கோயில் ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் போன அன்னைக்கு வந்து சங்காபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சுங்க. 1008 சங்கு வச்சு அபிஷேகம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களோட ஸ்பெஷல் டே அன்னைக்கு அங்கே போய் நாங்கள் அந்த சங்காபிஷேகம் பார்த்தது வந்து எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த ரோஸ் செடிலாம் பார்த்தீங்களா, இது வந்து ஆகஸ்ட் இந்த செப்டம்பர் மந்தில் வந்தோன்னா இந்த ரோஸ் எல்லாம் அப்படி எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய பெரிய ரோஸுங்க. அவ்வளோ பெரிய ரோஸ் நான் இந்தியாவில் பார்த்ததே கிடையாது. செம்ம பெருசாக இருக்குங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய ரோஸ் பூத்துருக்கும். நான் ஃபஸ்ட்டு அந்த கோயிலுக்கு வந்தப்போ நான் அந்த ரோஸை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். அவ்வளோ பெருசாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இது பார்த்தீங்களா, வெளியே வந்து எவ்வளோ பெரிய ஏரியா வச்சுருக்காங்க கோயிலை சுற்றி. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ளவே பார்க்கிங்குமே இருக்குது. இது எல்லாமே பார்க்கிங் தான். இதுக்குள்ளவே ஒரு குட்டியாக ஒரு ஹால் வச்சுருந்தாங்கங்க. அங்கே வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. நாங்கள் போகிற அன்னைக்கு கூட வந்து ஒரு மேரேஜ் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த சைடு அந்த ஹால் இருக்குது, கோயிலுக்கு பேக் சைடே. கோயிலுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேன்டீன் இருக்குங்க. அது ஈவினிங்க்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் எப்போவுமே மார்னிங் டைமில் போனதால் நான் ஒரு தடவை கூட அந்த கேன்டீனில் சாப்பிட்டதே இல்லைங்க. நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா அங்கே ஃபுட் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.